நாம் தமிழர் கட்சி ஆதரிச்சு பேசிட்டு வரீங்க. தமிழ்நாட்டில் இவ்வளவு கட்சிகள் இருக்கும்போது குறிப்பிட்டு நீங்க நாம் தமிழர் கட்சி எதுக்காக தேர்வு பண்ணீங்க? நீ சாதி பார்த்து போடுற ஓட்டு எனக்கு தீட்டுன்னு சொன்ன ஒரே தலைவன் இங்கே யார்? இந்த 5 லட்சம் பேர் வந்திருந்தாங்க திருச்சி மாநாட்டில், உறுதிமொழி எடுத்தாங்க. கையை நீட்டி உறுதிமொழியை சத்தமாக வாசிச்சாங்க. தலைவர் பிரபாகரனுடைய படையத்தான் அங்கே பார்க்குறேன். நீங்க சொல்ற எல்லாமே மக்களுக்கு புரிஞ்சாலும் கூட மறுபடியும் காசை வாங்கிட்டு திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் அப்படித்தானே வாக்கு செலுத்துறாங்க. அதை பார்க்கும்போது தானே நமக்கு கஷ்டமா இருக்குது. இதை புதுசாக கட்சி ஆரம்பிச்சு அவங்க எதையுமே சொல்லவும் மாட்டாங்க. இவங்களா அவர் வந்தால் இதெல்லாம் செஞ்சிருவார். தாவேக தொண்டர்களை சொல்றேன், தன்னுடைய தொண்டன் பார்க்கறதுக்கு ஓடி வரான் தலைவான்னு. சைக்கிளில் வந்தவர் சைக்கிளை போட்டு தெரிவித்து காமெடி பண்றாரு இவரு. நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா திரள் நிதி வாங்கி அதை வச்சு சீமான் சொகுசான வாழ்க்கை வாழ்ந்து. அதான் என்ன, நாங்கெல்லாம் எல்லாரும் நிறைய கொடுக்க எல்லா காசையும் வச்சிருந்தா லேண்ட் ரோவர்னு பெரிய பெரிய கார்கள் சுற்றி வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஏன் செய்யலை? இல்லை, இவ்வளவு தெளிவாக நீ பேசுற. எல்லா மக்களுடைய காசையும் சுரண்டி கோடி கோடியாக ஒருத்தன் அடிக்கிறான்ல, அதை பற்றிலாம் நீங்கள் ஏன் பேசவே மாட்டீங்க? இந்த 2026 தேர்தலில் நாம் தமிழர் கட்சி எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துன்னு நினைக்கிறீங்க? இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தலில் நாம் தமிழருக்கு இவ்வளவு பெரிய சப்போர்ட் இல்லை. இன்ஸ்டாகிராம்லயோ யூடியூப்லயோ இவ்வளவு பேர் வெளி வரல, இவ்வளவு பேர் குரல் கொடுக்கல, இவ்வளவு மக்கள் பாசமா வந்து பணத்தை அள்ளி கொடுக்கல. அண்ணா உண்டியில வச்சுக்கணும், இவ்வளவு கொடுக்கல. அப்பவே 36 லட்சம் ஓட்டு. இன்னைக்கு இவ்வளவு பேர் உணர்வா கிளந்து நிக்கிறான். உலகெங்கும் வாழக்கூடிய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ் தேசிய ஆதரவாளர் திரு ராஜா பேரன் அவர்கள். வணக்கம் அண்ணா. வணக்கம். நிறைய இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா மேடைகள்லாம் நாம் தமிழர் கட்சி ஆதரிச்சு பேசிட்டு வரீங்க. தமிழ்நாட்டில் இவ்வளவு கட்சிகள் இருக்கும்போது குறிப்பிட்டு நீங்கள் நாம் தமிழர் கட்சி எதுக்காக தேர்வு பண்ணீங்க? நாம் தமிழர் கட்சி ஆட்சியே வரும்னு நினைக்கிறீங்க? முதல்ல நான் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக கொடுக்கல, மக்களாட்சி ஓகே அப்படிங்கிற பற்றி ஒரு அவேர்னஸாக நான் இதுக்கு முன்னாடியே கொடுத்துட்டு இருந்திருக்கேன். மக்களாட்சி என்பது மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தும் ஆட்சி. இது வந்து 10ஆம் கிளாஸில் படித்தது. ஆனால் என்ன அர்த்தம்னு கேட்டால் ஒரு பேருக்கும் தெரியல. என்னென்னா, மக்களாட்சியில் மக்களாகிய நம்ம தான் தலைவர்கள். நமக்கு தேவையான வேலைகளை செய்யறதுக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் தனியாக வேலையை போய் செய்ய முடியாது. உண்மைதான். ஸோ அதனால் நம்ம எல்லாரும் சேர்ந்து வரி கட்டி அரசாங்கம்னு ஒரு அமைப்பு உருவாக்கி அதில் வேலை செய்கிறதுக்கு தான் தன்னார்வலர்களாக இருக்கக்கூடிய இன்றைக்கி முதலமைச்சர், கவுன்சிலர் இவங்களெல்லாம் தேர்ந்தெடுத்து வச்சுருக்கோம். அப்படி பார்க்க போனால் இந்த மக்களாட்சியில் யார் தலைவர்கள்? மக்கள் தான் தலைவர். மக்கள் தலைவர்கள். இவங்க யார்? சேவகர்கள். ஒன்று. அப்போ மக்களுக்கு தேவையானது தான் இவங்க செய்யணும். ஒன்று, ஒரு மக்களோட ரெப்ரசன்டேட்டிவாக இருந்து அவங்களுக்கான குறைகள் நிறைகள் அவங்களுக்கு என்ன தேவைங்கிறத இவங்க செஞ்சு கொடுக்கணும். என்ன தேவையோ அவங்க நினச்சதை செய்யக்கூடாது. மக்களுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு கொடுக்கணும். ஆனால் இங்கே அப்படி நடக்குதான்னா இல்லை தானே? இல்லை. ஒன்று. அதை விட முக்கியமாக நமக்கு வேலை செய்யாதவனை எதிர்த்து ஈஸியாக கேள்வி கேட்க முடியுமாங்க? முடியாது. அதை விட முக்கியமாக மக்களாட்சியில் நமக்கு வேலை செய்யவங்கள்ட்ட போய் நாம் மனு கொடுத்து எனக்கு இதை சரி செஞ்சு தான்னு தான் கேட்கணுமே தவிர போராட வேண்டிய அவசியம் கிடையாது. மக்களாட்சியில் போராட்டங்கிறதே அது வந்து ஒரு தவறானதுன்னு நான் நினைக்கிறேன். மக்களாகி நம்ம தான் தலைவர்கள். நடக்கிறது வந்து மக்களாட்சி கிடையாதுன்னு சொல்கிறீங்க. இது மக்களாட்சி கிடையாது, மக்களாட்சி. இது மன்னராட்சி. மன்னராட்சி தான். குடும்ப மன்னராட்சி. மன்னராட்சியில் என்ன நடக்கும்? மன்னரை எது நீங்கள் பேச முடியுமா? மன்னர் அவருக்கு தோணதானே செய்வார். மக்கள் சிலதை கேட்டும் கொடுக்கலாம். மக்கள் என்ன பண்ணுவாங்க? போராடினாலும் என்ன பண்ணுவாங்க? ஒன்னே சுட்டு போடுவான், அடக்குமுறை ஏவாங்க. இதுதானே நடக்குது. இதை நோக்கி தான் நம்ம நகர்வு. இதைத்தான் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போது இதை சார்ந்து யாராவது ஒருத்தர் சில திட்டங்களை சொல்கிறாங்களா? எப்போ உன் வரி பணத்தை நான் கொள்ளையடிக்க மாட்டேன், இலவசம் ஃபஸ்ட்டு 1000 ரூபா உனக்கு வந்து தந்துட்டு மற்ற எதையுமே செஞ்சு தர மாட்டேன், நீ உனக்கு தோண்டி போட்ட ரோடு அப்படியே தான் கிடக்கும். இன்னைக்கு நான் பார்க்குறேன், நீங்களும் நிறைய இடங்களில் பார்த்துருப்பீங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி கரெக்டாக அந்த ஆட்சி ஆரம்பிக்கிற தொடக்கத்தில் ரோட்டை தோண்டி போட்டிருப்பாங்க. 4 வருஷமாக அப்படியே தான் கிடக்குது. இதை இன்றைக்கி பார்க்கக்கூடிய எல்லாரும் நோட் பண்ணிக்கிடுங்க. உங்கள் ஏரியாவில் இது நடந்திருக்கும். 100% கண்டிப்பாக நடந்திருக்கும். பார்க்குறவங்களில் முக்கால்வாசி பேருக்கு நடந்திருக்கும். 4 வருஷமாக அந்த ரோடு அப்படியே தான் கிடக்குது. இப்போ என்ன இந்த 20 நாளில் தேர்தல், கரெக்டாக 1 மாதத்துக்கு முன்னாடி எல்லா ரோடுகளும் பட்டன்னு போடுவான். 5 வருஷத்தில் போட முடியாத ரோடு 2 வாரத்தில் எப்படி போட முடியுது? தேர்தலுக்காக பண்ணுறாங்க. அப்போது ஏமாத்திடுற அந்த மக்களை ஈஸியாக ஏமாற்றலாம். ரோடு போட்டாச்சு, அந்த ஆட்சிக்கு போட்டுடலாம். அப்போ இந்த மக்களை எவ்வளோ முட்டாள்தனமே நினச்சிருக்கான்.
இல்லை நீங்கள் சொல்கிற எல்லாமே மக்களுக்கு புரிஞ்சாலும் கூட மறுபடியும் காசை வாங்கிட்டு திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் அப்படி தானே வாக்கு செலுத்துறாங்க. அதை பார்க்கும்போது தானே நமக்கு கஷ்டமாக இருக்குது. இதை புதுசாக கட்சி ஆரம்பித்து அவங்க எதையுமே சொல்லவும் மாட்றாங்க, நாங்கள் இதை செய்கிறேன்னு சொல்லவும் மாட்றாங்க. இவங்களா அவர் வந்தால் இதெல்லாம் செஞ்சிருவார். ஏன் அவர் சொன்னாரா அவனுக்கு நான் இதெல்லாம் வந்து நான் செய்வேன்னு சொன்னாரா? ஒன்றும் வேண்டாம். நாம் தமிழர் கட்சி சீமான் அண்ணன் ஒரு சரியான ஒரு இது கொடுத்தாரு. அதை வந்து யாருமே மறுக்க முடியாது தமிழ்நாட்டில். என் பிள்ளைகளை, என் பொம்பளை பிள்ளைகளை நான் ஆட்சிக்கு வந்த பிறகு நீங்கள் கையை வச்சான்னா நெஞ்சில் தோட்டா பாயும். எந்த தலைவன் சொல்லியிருக்கான்? இல்லை, ஹீரோவாக இருந்தார்ல அவர் தான் சொன்னாரா? நான் என்ன கேட்குறேன், இன்றைக்கி இவருக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு சகோதரி நேற்று ஒரு வீடியோவில் பேசுகிறா, அது எங்கள் அண்ணன் வந்தால் எங்களுக்கு வந்து பாதுகாப்பு கிடச்சிரும். ஏம்மா அவர் உன் பாதுகாப்புக்காக இந்த விஷயத்தை இப்படி சொன்னாரா? வந்தால் நாளைக்கு நான் சுட்டுருவேன்னு அவர் சொன்னாரா? சொன்னது யார்? இந்த மனுஷன். அவர் சொல்லவே இல்லை. நீங்கள் என்ன பிரம்மையில் இருக்கீங்க? அப்போ இல்லை, அவரும் இலவசத்திட்டலாம் சொல்கிறாரு, பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போம். முதல்ல என்ன சொன்னார்? நாங்கள் திராவிடத்தை ஒழிக்க போகிறோம், திமுகவை ஒழிக்க போகிறோம், அதிமுகவை ஒழிக்க போகிறோம்னாரு. இலவசம் தரமாட்டோம்னாரு. இன்றைக்கி இந்த நாம் தமிழர் கட்சியை குறை சொல்லதுக்காக மட்டுமே அந்த சகோதரர்கள் வந்து ஓடிக்கிட்டு இருக்கான், தவிச்சுக்கிட்டு இருக்கான். யார் சொல்லுங்க? தாவேக தொண்டர்களை சொல்கிறேன், தவிச்சுக்கிட்டு இருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் கேலி பண்ணி இவங்களை வந்து குறைச்சி மதிப்பிடுறாங்க. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், குழந்தைகளும் சாமானிய மனிதர்களும் அந்த மனுஷன் மேலே கொண்டு போய் பாசத்தை கொட்டுறது. ஏன்னா ஏங்கிட்டு கிடக்கான். இந்த மாதிரி மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. இவங்க மத்தியில் தான் சிந்திக்கக்கூடிய மக்களும் வாழ்கிறான். அவனுக்கு நல்ல வாழ்க்கையை அமைக்கணும், இந்த சமுதாயம் நல்லதாகணும்னு ஆசை இருக்குது. ஆனால் அதை அமைச்சு கொடுக்க ஒருத்தனுமே இல்லை. ஒரே ஒருத்தன் கடைசி வரைக்கும் நிற்கிறான். அவன் மேலே கொண்டு பாசத்தை கொட்டுறாங்க. தொடர்ச்சியாக பரப்புற பேசிக்கிட்டே இருக்கிறாரு. ஹெல்த்தை பற்றி யோசிக்கிறதே இல்லை. அப்படி ஒருத்தன் எவன் இருக்கிறான்? நேற்று ஒரு காமெடி கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. தன்னுடைய தொண்டன் பார்க்குறதுக்கு ஓடி வரான், தலைவான்னு. சைக்கிளில் வந்தவர் சைக்கிளை போட்டு அது காமெடி பண்ணுறாரு. இவரு சினிமாவில் பண்ணுற காமெடியோடைய நேரில் பண்ணுற காமெடி சூப்பராக. அவர் அப்புறம் சேஃப்டி முக்கியம், ஏதாச்சும் அவருக்கு அசம்பாதம் நடந்துச்சு. நீ உனக்கு சேவை செய்ய ஒரு மக்களுக்கு வந்திருக்கேன்னு சொல்கிற, அந்த மக்களை பார்த்து நீயே பயப்படுற. அப்புறம் எப்படி என் மக்களுக்கு ஒரு பிரச்சனை நீ இறங்கி வந்து சேவை செய்வேன்? இன்றைக்கு வரைக்கும் மேடையில் கேரவனை விட்டு கேரவனுக்கு மேலே ஏறி நிற்கிற பழக்கத்தை கொண்டு வந்திருக்கு. அன்னைக்கு அப்படியே காமராஜருக்கு போங்க, குற்றாலத்தில் குளிக்க போகிறாங்க, காமராஜர் குளிக்க போகிறாரு. அப்போ என்ன பண்ணுறாங்க? போலீஸ் எல்லா மக்களையும் ஒரு வரிசையில் கட்டி ஒதுக்கி வச்சுருக்கிறாங்க. ஐயா போய் குளிச்சுட்டு வந்த பிறகு குளிக்கிறாங்க. நேராக வந்து பார்த்தார், இல்லை என்னல பண்ணியிருக்க? இவங்களுக்கு தான் நான் வேலை செய்ய வந்திருக்கேன், அவங்கள குளிக்க விடாமல் என்னைய இவங்களுக்கு எனக்காக அவங்கள ஒதுக்கி வச்சுருக்கேன், அவன் தான் தலைவன், உள்ளே எல்லோரும் சேர்ந்து குளிப்போம் அப்படின்னு எல்லாரும் கூடயும் சேர்ந்து குளித்த ஒரு மனிதன். அதுதான் தலைமைத்துவம். இன்றைக்கி சீமான் மக்களோட நிற்கிறாரா? என்னை கொண்டு போடுவான்னு அவருக்கு பயம் இருக்கா? ஓடி வந்து 17 கொடுக்குறான், 17 விஷம் வச்சுருக்கான்னு பயப்படுறாரா? எனக்கே ஆச்சரியமாக வாங்கி அப்படியே குடிக்கிறாரு. பயம் இருக்கிறா? இல்லை. ஒருத்தர் வந்து ஓடி வந்து கெட்டி பிடிக்கிறான், குழந்தைகளை கொடுக்குறான்னு தூக்கி முத்தம் வைக்கிறாரு. நீ பண்ணு பார்ப்போம். மக்களோட நீ இறங்கவே மாட்டிய. எப்போவுமே பவுன்சர்ஸோடு தானே தெரியல. ஆனால் இப்படி ஒன்னே தேடி வர்ற உன்னுடைய தொண்டனை ஓம் பவுன்ஸை தூக்கி இறைகிறான். நீ பார்த்துட்டு போயிட்டு தான் இருக்கிற. அதையும் இந்த தொண்டன் பார்க்குறான். அப்புறம் எப்படி நம்ம கூட வந்து நிற்பாருன்னு நம்புகிறான். இல்லை, இப்போ தாவேகா முன்னெடுக்கும் அரசியல் வந்து திமுகவுக்கு வந்து சவாலாக இருக்குது. திமுகவுக்கு தான் அவங்க வாக்கு பிரிக்க போகிறாங்க. ஆனால் திமுகவே நீங்கள் அச்சப்படாமல் தைரியமாக தான் இருக்காங்க. அவங்கள ஒரு விஜய் ஒரு பொருட்டாவே கண்டுக்கவே இல்லை. ஆனால் நாம் தமிழர் கட்சி எதுக்கு இவ்வளோ கடுமையாக நீங்கள் விஜய் எதிர்த்துட்டே இருக்கீங்க? உங்களுடைய வாக்கு வங்கியை வந்து விஜய் பறிச்சுடுவாருன்ற அச்சம் உங்களுக்கு இருக்கா? எங்களுக்கு வாக்கு வங்கியை பற்றி கவலையே கிடையாது. ஒன்று, நாங்கள் பிரபாகரனின் புலிகள். நாங்கள் இங்கே வந்தது இங்கே மாற்றம் ஏற்படணும், எங்கள் தமிழ் மண்ணை மீட்டெடுக்கணும் தான். அதுக்கு ஆட்சிங்கிற ஒன்று தேவைப்படுது. அதுக்காகத்தான் இவ்வளோ நாள் உழைச்சிட்டு இருக்கோமே தவிர இங்கே ஓட்டத்தாங்கன்னு யார்ட்டையும் போய் பிச்சை எடுக்கலாம். நாங்கள் எங்களுக்கு தேவை மாற்றம் வேணும். அந்த மாற்றம் வேணும்னு நினைக்கிறவன் என்னை செலக்ட் பண்ணு. நீ சாதி பார்த்து போடுற ஓட்டு எனக்கு தீட்டுன்னு சொன்ன ஒரே தலைவன் இங்கே யார் சொல்லுவா? நீ ஜாதி பார்த்து ஓட்டு போட்டா எனக்கு அந்த ஓட்டு வேண்டான்னு சொல்லுங்கள். ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவ்வளோ சொல்லுங்கள். ஐயா எடப்பாடி அவ்வளோ சொல்லுங்கள். எல்லாருக்கும் மாற்றுன்னு சொல்கிறார்ல, அவரை சொல்லுங்கள். சொல்ல மாட்டாங்க. மதம் ஜாதி பார்த்து போடுற ஓட்டு எனக்கு தீட்டு. குடிக்கிறவன் எனக்கு ஓட்டு போடாத. ஏன்னா நான் வந்தவொடனே டாஸ்மாக மூடுவேன். எனக்கு நல்ல குடிமகன் ஓட்டை போடு. இது என்னதனுடைய விளைவுன்னு நினைக்கிறீங்கன்னா, நல் மனிதர்கள் உள்ள சமுதாயம்தான், நல்ல எண்ணங்கள் உள்ள மக்கள் உள்ள சமுதாயம் தான் நல் சமுதாயம். அதை உருவாக்குறதுக்கு நினைக்கிறாரு. என் பிள்ளைகளையும் அதை நோக்கி இன்னைக்கு எத்தனையோ பேர் அவரால் திரிந்து நல்ல வழிக்கு வந்துக்கிட்டு இருக்கிறான். இன்னைக்கு இத்தனை பேரும் வந்திருக்கிறான்னா இவன் வந்து இன்னைக்கு எல்லா செய்தி சேனலும், ஒவ்வொரு செய்தி சேனல்லேருந்து மற்ற தலைவர்கள்லேருந்து சீமான் அண்ணன்ட்ட பாராட்டுற ஒரு விஷயம் என்னன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். அவர் பேச்செல்லாம் இல்லை, அவர் செய்த ஒரு விஷயம், தனது தொண்டர்களை கட்டுக்கோப்பாக நிறுத்தின ஒரு விஷயம். நான் என்னுடைய தலைவர் பிரபாகரனுடைய படையத்தான் அங்கே பார்க்குறேன்.
இந்த 5 லட்சம் பேர் வந்திருந்தாங்க எந்தில் திருச்சி மாநாடு. திருச்சி மாநாட்டில் நானும் போயிருந்தேன். நானும் போயிருந்தேன். அதில் ஒரு மெய்சிலிருக்க விஷயம் ஒன்று நடந்துச்சு பார்த்துங்க. உறுதிமொழி எடுத்தாங்க. இங்கேருந்து அத்தத்தில் நிற்கிறதுலேருந்து குழந்தை வரைக்கும் சத்தம் இல்லாமல் கையை நீட்டி உறுதிமொழியை சத்தமாக வாசித்தாங்க. எந்த கூட்டத்தில் நடக்குது சொல்லி சின்னதாக ஒரு சலசலப்பு கூட சலசலப்பே இல்லை. மெய் சிலிர்த்து கண்கள் அப்படி உடம்பெல்லாம் சிலிர்க்கிற ஒரு விஷயம் அது. அப்படிப்பட்ட ஒரு இத்தனை பேர் வந்திருக்கிறான், தான் காசை போட்டு வந்திருக்கிறான், பிரியாணி தருவான், தண்ணி தருவான், எதையில் அவன் என்னென்னமோ கொண்டு வந்திருக்கிறான். வர்றவங்களுக்கு கொடுக்குறான், அந்த நான் கொண்டு வந்தேன், நீங்கள் கொடுங்க, சாப்பிடாம இருக்கீங்களா சாப்பிடுங்க. ஏன்னா இதை ஒரு குடும்பமாக கட்டமைக்கிறார். நாளைக்கு இந்த மண்ணில் நாம் தமிழர் கட்சியை அமைக்க போகிறது கட்சி ஆட்சி இல்லை. இது வரைக்கும் கட்சிகள் ஆட்சி அமைச்சிட்டு இல்லை, மன்னராட்சி நடத்திட்டு இருந்தா, அது கிடையாது. இனி வரப்போகிறது ஒரு குடும்ப அமைப்பு முறை. தனித்தே நின்று ஆட்சியை பிடிக்கிறது சாத்தியமா? திமுக 18 வருஷத்துல ஆட்சி பிடிச்சிட்டாங்க. நாம் தமிழர் கட்சி ஆரம்பிச்சு இப்போ 16 ஆண்டுகள் கடந்துட்டீங்க. இனிமேலும் தனிச்சு நின்று எப்படி நீங்கள் எப்போ ஆட்சி பிடிப்பீங்க? அதாவது ஆட்சியை பிடிக்கிறது முக்கியமானது இல்லை, மாற்றத்தை ஏற்படுத்துவதே முக்கியம். ஒத்த ஆளாக தொடங்கினார். 10 பேர், 100 பேர், லட்சம் பேர், இன்னைக்கு லட்சம் தாண்டி எங்கேயோ போயிட்டு இருக்குது. 36 லட்சம் இத்தனை பேரையும் வாக்குக்காக சேகரிக்கல, தமிழ் குடும்பமாக சேகரிச்சிருக்கிறாரு. இன்னைக்கு நாம் தமிழர் தொண்டர்கள்னு யாரும் கிடையாது. நாம் தமிழர் அண்ணன் தம்பிகள், அப்பா அம்மா, ஒரு உறவு முறையா உறவுகள் தான். இது அவ்வளவுமே எங்களுடைய உறவுகள். இதில் வந்து தொண்டர்கள்லாம் கிடையாது. இங்கே நாளைக்கு யார் வேணாலும் தலைவனாக இருப்பான், யார் வேணாலும் வழி நடத்துவான். அண்ணன் சொல்கிறதில்ல, நான் விதையை விதைச்சிட்டேன், நாளைக்கு அந்த வார்த்தை எனக்கு ஆனால் இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவர் அந்த வார்த்தையை சொல்லும்போது. ஏன்னா ஒரு மனிதனுடைய உழைப்பு, அவன் படுற கஷ்டம் அவன் வார்த்தைகளில் வெளிப்படும். சொல்கிறார், நாளைக்கு நான் விட்டு போனாலும் என்னுடைய நான் விதைச்ச விதைகளை கொண்டுட்டு என் பிள்ளைகள் நடை போடுவாங்க, அதை கொண்டுட்டு அவங்க போவாங்கன்னு சொல்லும்போது, இவர் இல்லைன்னா ஒன்றும் இல்லை. இவர் இல்லைன்னா அப்படி ஒரு விஷயத்தை யோசிச்சு கூட பார்க்க முடியாது. இன்றைக்கி விஜயகாந்த் அவர்கள் போயிட்டார், போன பிறகு கொண்டாடினானுங்க. ஆனால் இவர் அது எப்படி சொல்கிறது, அது ரொம்ப உணர்வுபூர்வமான விஷயம். அவர் இருக்கணும், அவர் தான் இதனுடைய தலை. என்னால் எவ்வளவு விதைக்க முடியுமோ நான் விதைச்சிட்றேன். அவ்வளோ எனர்ஜியாக இருக்கார். உண்மை அவ்வளோ எனர்ஜி. நான் விதைச்சிட்றேன். ஓட்டுலாம் ரெண்டாவது, நான் விதைச்சிட்டு போயிடுறேன். நாளைக்கு ஒரு நாள் சமுதாயத்தை நல் சமுதாயமாக மாற்றுறதுக்கு என் பிள்ளைகள் வந்துடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை தான். இன்றைக்கி நிறைய பேர் இவங்க என்ன இவ்வளோ நாள் ஆச்சு, ஆட்சியே அமைக்கலை, இதுக்கு எதுக்கு இவங்க பின்னாடி திடீர்னு? ஏன்டா ஆட்சிக்காக இல்லைடா, இது ஆட்சிக்கானது இல்லை. வெறும் ஆட்சி அதிகாரத்தை வச்சுட்டு நாங்கள் பண்ணிடலாங்கிறதில்ல. ஆட்சி அதிகாரத்தில் இருந்தால் இன்னும் நாங்கள் செய்யணும்னு நினைக்கிறத கொஞ்சம் சுலபமாக பண்ணிடலாம். அதுக்காகத்தான் இப்போ நாங்கள் ஒவ்வொருத்தரையாக திரட்ட வேண்டியது இருக்குது, ஒவ்வொருத்தனுக்குள்ளேயே விதைச்சி கொண்டு வர வேண்டியது இருக்குது. ஆட்சியில் உட்காந்தா நாங்கள் அதை விதைக்கிறது ஈஸியாக இருக்கும். என்ன விதைக்க போகிறீங்கப்பா நீங்கள் அப்படின்னா, முதல்ல ஒழுக்கம். இன்றைக்கி எந்த கட்சியில் இந்த கட்சியில் இருக்கிற மாதிரி பிள்ளைகள் ஒழுக்கமாக இருக்காங்க? இல்லை. இன்னொன்று தமிழ் உணர்வு. தமிழ் உணர்வுன்னு ஏன்டா சொல்கிறீங்க அப்படின்னா, நேற்று திருமங்கலத்தில் என் மண்ணில், என் தமிழ் மண்ணில், என் தமிழ் பிள்ளைகளை நாங்கள் தெலுங்கர்கள், நீங்கள் இங்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அடித்து விரட்டுறான். அது அவன் வந்து நாங்கள் வேறு கட்சிக்காரங்க, நீங்கள் வேறு கட்சிக்காரங்க, எங்களுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொன்னால் நம்ம பெரிய விஷயமா எடுக்க போகிறது இல்லை. ஆனால் நீ என்ன சொன்ன, நாங்கள் தெலுங்கர்கள், இது தெலுங்கர்கள் வாழும் பகுதி. ஆனால் மக்களுக்குமே சீட்டு கொடுத்துருக்காரியா? 2 சீட்டு கொடுத்துருக்காரியா? எதுக்கு? என்னோட வாழ்கிற மக்கள் அவங்களுக்கும் சீட்டு கொடுத்துருக்காரு. ஆனால் நீ அதெல்லாம் பார்க்கல. நீ என்ன பார்க்குற, நான் தெலுங்கன், நீ தமிழன்னு சொல்கிற, நீ இங்கே வரக்கூடாது. அதை எங்கே சொல்கிற? ஏன் தமிழ் மண்ணில் இருந்துட்டு சொல்கிற. ஒரே கேள்வி, தெலுங்கர்கள் வாழ்கிற கர்நாடகா ஆந்திராவில் போயிட்டு நாங்கள் இது தமிழர்கள் வாழும் பகுதி, நீங்கள் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிடுங்க பார்ப்போம். அவங்க விட மாட்டாங்க. இங்கே ஏன் விட்டுருக்காங்க தமிழர்கள்? அங்கே விட மாட்டாங்கன்னு சொல்கிறது எப்படி விட மாட்டாங்கன்னு சொல்கிறேன் பாருங்கள். ஒருத்தன் கூட விட மாட்டான். இன்றைக்கி இந்த பிரச்சனையில் நம்ம பிள்ளைகளே, நம்ம தமிழ் மக்களை தெலுங்கர்கள் அடிக்கும்போது நம்ம மக்களே நின்று வேடிக்கை பார்ப்பான். நல்லா இருக்குது, சூப்பர், அடிங்க, இது தேவையில்லை அவங்களுக்கு, இந்த கட்சிக்காரங்க தானே, அடிங்க அப்படி சொல்லுவான். ஆனால் அங்கே அப்படி இல்லை, கட்சியெல்லாம் மறந்துடுவான். நீ என்ன சொன்ன, தமிழன்னு சொல்லி இங்கே வந்து ஆட்டம் போடுறியா, எல்லாரும் ஒன்று சேருவான். அது உண்மை. வேணா யாருக்காவது சோதிச்சு பார்க்கணும், போய் சோதிச்சுப்பாங்க. இப்போ சீமான் அவர்கள் முன்னெடுக்கும் அரசியல் வந்து மக்கள் மத்தியில் போய் சேர்ந்துருக்கா? மக்கள் வந்து அவர் எவ்வளோ கஷ்டப்படுறாரு, எவ்வளோ போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், பிரச்சாரங்கள், மக்களுக்கான குரலாக அவர் ஒழிச்சிட்டு இருக்காரு. ஆனால் இதெல்லாம் போய் முழுமையாக மக்கள் மத்தியில் சென்றடைஞ்சிருக்கா? அவர் பேசாத பேச்சே இல்லை. இருந்தாலும் ஏன் இன்னும் மக்கள் அவரை வந்து சரியாக புரிஞ்சிக்காமல் இருக்காங்க? ஏன் அவர் நோக்கி பின்னால் வரமாட்டாங்க? பெரிய அளவு கூட்டம். அதாவது சிம்பிளாக சொன்னோம்னா, காலங்காலமாக திராவிடம்ங்கிற பேரில் திராவிடத்தை எதுக்கு பயன்படுத்திட்டாங்க, பெரியாரை எதுக்கு பயன்படுத்திட்டாங்கன்னா நல்வழி நடக்கிறதுக்கு பயன்படுத்தலை. அந்த மனுஷன் நல்லதுன்னு சொல்லியிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அவர் சில விஷயங்களை ரொம்ப ஃப்ரீயாக இருங்கடான்னு சொன்னார்ல, அந்த ஃப்ரீயாக இருக்கிறத பயன்படுத்துறதுக்கு தான் எல்லோரும் ரெடி.
அதுக்கு தான் எல்லாரும் தயாராக இருக்கிறான். நல்ல வழியில் நடக்கிறதுக்கு எவனும் தயார் இல்லை. ம். டிசிப்ளினாக இருக்குமா, வேறு வேலை இல்லை. நல்ல வார்த்தை பேசணுமா, நான் கெட்ட வார்த்தை தான் பேசுவேன். ட்ரோல் பண்ண நான் எவனையும் ட்ரோல் பண்ண தான் செய்வேன், பொறாமப்பட தான் செய்வேன். இன உணர்வெல்லாம் கிடையாது, நான்லாம் விட்டு கொடுக்க தான் செய்வேன், போட்டு கொடுக்க தான் செய்வேன். இப்படி காலங்காலமாக உணர்வை இழந்து கேவலமானவனாக மாறிட்டான். நீ யோசிச்சு பாருங்களேன், நம்மளை சுரண்டுறான்னு தெரியும், நம்மளுக்கு எதுவும் செஞ்சு தரலன்னு தெரியும், நமக்கு ரோடு சரியில்லை, நமக்கு வீடுகள் சரியில்லை, நமக்கு சாப்பாடு சரியில்லை, நம்ம இன்னும் புழுத்த அரிசியை தான் வாங்கி சாப்பிட்றோம், அதை ஓசின்னு சொல்லி தந்துட்டுருக்கான், ஓசியில் பஸ்ஸு தரான், பஸ்ஸு டோலக்கு பஸ்ஸாக இருக்குது, அதையுமே ஓசின்னு சொல்லி கிண்டல் அடிக்கிறான். ஒரு பிரச்சனைன்னு சொல்லி எவனையா போய் கேள்வி கேட்டோம்னா நம்மளையே சென்னியில் அடிக்கிறான். கவுன்சிலர் அடித்ததை பார்த்துருப்பீங்க. நம்ம பிள்ளைகளை கற்பழிக்கிறான். கற்பழித்தவனுக்கு தண்டனைனா எத்தனையோ வருஷம் கழித்து ஒரு தண்டனை கிடைக்குது, அதுவும் தூக்கு தண்டனைலாம் இல்லை, அவன் ஈஸியாக தப்பிச்சிடுறான். ஏற்கனவே 60 வயசு மூதாட்டியை கற்பழிச்சிட்டு ஒருத்தன் வெளியே வந்திருக்கான். அந்த நாயை வெளியே விட்டதுனால தானே இன்றைக்கி என் பிள்ளைய கொண்டுட்டான் விளாத்தி குளத்தில். அந்த நாயை அன்னைக்கே சுட்டிருந்தா இன்றைக்கி என் பிள்ளை பாதுகாக்கப்பட்டிருக்கும்ல. நான் இன்னொரு இதில் இதை கேட்டிருப்பேன். எல்லாரும் அவன் தண்ணி அடித்தான், என் பிள்ளைய கொன்னான்னு சொல்கிறீங்களே, ஒன்று கேட்குறேன். இந்த நீங்கள் பெரிய தமிழ்நாடு எங்கேயோ வளர்ந்துட்டு இன்றைக்கி யூடியூப்பை தட்டினோம்னா ஃபுல்லாக திராவிட மாடல் ஆட்சியில் நாங்கள் அதை செஞ்சிட்டோம் இதை செஞ்சிட்டோம்னு நல்லா சொல்கிறீங்களே, அவங்கள கேட்குறேன். இன்றைக்கி வரைக்கும் என் பிள்ளைகள் என் கிராமத்தில் வீட்டில் கழிவறை இல்லாமல் வச்சுருக்கீங்க. நீ என்னத்தை கிழிச்சிங்க? நீங்கள் என்னத்தை கழிவறை? அது வந்து ஒரு மனிதனுடைய அத்தியாவசியம். அதுவும் பெண் பிள்ளைகள் பப்ளிக்கில் போய் இருக்கக்கூடாதுங்கிறது நமக்கு தெரியும். அதை யோசிச்சு பாருங்களேன். நாம் ஆண்கள் வந்து ஒரு பப்ளிக்கில் போயிட்டு ஒரு யூரின் பாஸ் பண்ணோம்னா எவ்வளோ யோசிக்கிறோம். ஆனால் ஏன் பொம்பளை பிள்ளை இன்னைக்கு வரைக்கும் காட்டில் போய் இருக்க வேண்டிய நிலைமையை உண்டாக்கி வச்சிருக்கிய. வீட்டில் பாத்ரூம் தான் அந்த பொண்ணு அங்கே போயிருக்க மாட்டாங்க. வீட்டில் பாத்ரூம் நீ கெட்டி கொடுத்துருக்கணும்ல. எத்தனையோ கவர்மெண்ட் ஸ்கீமெல்லாம் நீ பண்ணுறல, அதெல்லாம் போய் இதுதானே உங்கள் வேலை. இதுக்கு தானே நீங்கள் ஆட்சியில் இருக்கிறீங்க. எதெல்லாமோ பண்ணுறல. இது ரொம்ப முக்கியம்ல. கேட்காம இருந்திருக்க மாட்டாங்க என் பிள்ளைகள், கேட்டிருக்கும் ஆனால் செஞ்சு கொடுக்கல. அப்படி நீ ஒரு வேளை செஞ்சு கொடுத்துருந்தா இன்னைக்கு என் பிள்ளை செத்துருக்காதுல்ல. ஒருத்தன் உன் நோயை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கிறான். ஒருத்தர் நோய்க்கு மருந்து இருக்குன்னா உன்னை குணப்படுத்துறேன்டான்னு சொல்லியும் அவனை நம்பி போகாத மக்கள் எந்த மாதிரி ஒரு முட்டா போய மக்களாக இருக்கணும். இதெல்லாம் வாய் சொல்லுக்கு தான் சரியா இருக்கும், நடைமுறைக்கு சாத்தியமா இருக்கா சொல்றாங்க. என்ன சாத்தியமாகாது? நீங்க ஒரு அவர் சொல்றது வந்து நான் மதுக்கடையை ஃபுல்லா நான் ஒழிச்சிருவேன், அதே மாதிரி தற்சார்பு பொருளாதாரத்தை நான் கொண்டு வருவேன், விவசாயத்தை நான் அதிகப்படுத்துவேன், எல்லாருக்குமே வேலை தருவேன், படிச்சவன் படிக்காத எல்லாருக்குமே அரசு வேலையா மாத்திருவேன்னு சொல்றதுலாம் நம்ம சொல்ல முடியும். ஆனா அதை செயல்படுத்த முடியாதுன்ற மாதிரி சொல்றேன். ஒரே கேள்வி கேட்குறேன். 10 லட்சம் கோடி கடன், வீட்டுக்கு 8000 ரூபா தரேன்றேன், எப்படி தருவேன்? கடனை உடனே வாங்கியே கொடுப்பாங்க. கடன் வாங்கி தானே கொடுக்குற. கடன் வாங்க, அந்த கடன் யார் மேலே போகும்? மக்கள் மேலே போகும். மக்கள் மேலே போகும்போது இன்னும் வரி அதிகப்படுத்தானே செய்வேன். இது தெரியும்ல. இது எல்லாத்தையோட ஆபத்தான ஒரு விஷயம் தான். அப்போ இந்த 8000 ரூபா கொடுக்குறது மோசமானதில்லை. இதை ஏன் கேட்க மாட்டேங்க மக்கள்? மக்கள் இலவசங்களை விரும்புகிறாங்களே சார், அவங்க விரும்புகிறாங்களே. அதை தான் நான் சொல்கிறேன். உனக்கு உன்னை சரிப்படுத்துகிறேன்னு சொல்லியும் நான் செஞ்சு தரேன்னு சொல்லியும் நீ அதெல்லாம் நடக்காது. ஏன் சொல்கிற? நீ செஞ்சு பார்த்தியா? அவனுக்கு வாய்ப்பு கொடுத்து பார்த்தியா? அந்த டாக்டர்கிட்ட மருந்து வாங்கி சாப்பிட்டு பார்த்தியா? சாப்பிடல. அப்புறம் அவர் நான் குணப்படுத்துறேன்டா, என்னால் முடியும்டா, அதுக்கு ஆதாரம் இருக்குடான்னு காட்டுறான். ஒரு மனுஷன் என்கிட்ட ஆதாரம் இருக்குது, இந்த பாரு வேறு நாடுகளில் இதை பண்ணிகிட்டு இருக்கிறான், வேறு நாடுகளில் நான் சொல்கிற எல்லாமே நடக்குது, அதுக்கான நடைமுறை எல்லாத்தையுமே நான் உனக்கு காட்டிட்டேன் அப்படின்னு கண்ணு முன்னாடி காட்டியும் இந்த மக்கள் ஏன் மாறலை? இதே மாதிரி தான் எல்லாரும் இருந்தோம். அந்த மனுஷன் ஒத்தையாளாக இருக்கும்போது எல்லாரும் இப்படி தான் இருந்தோம். நானும் அப்படி தான் இருந்தேன்னு வச்சுக்கோங்க. நாளடைவில் பேசி பேசி கத்தி கத்தி உயிரை கொடுத்து இன்றைக்கி பாதி உயிரை ஆனதுக்கு பிறகு இவ்வளவு பேர் வந்திருக்கும். இனி இவர் இருக்கும்போதே, இவருடைய பலம் இருக்கும்போதே இவர் தமிழ் ஆட்சி மலரதை பார்த்துடணும். அதான் விஜய் புதுசாக குறுக்க வந்து விஜய் குறுக்க வந்ததில் எந்த கவலையும் இல்லை. நாங்கள் தான் முதலே சொல்லிட்டோம்ல, நீ குடிக்கிறியா? குடிமகனுக்கு ஓட்டு எனக்கு தேவையில்லைப்பா, எனக்கு குடி வேண்டாம், குடியிலேருந்து நான் வெளியே வரணும்னு நினைக்கல, ஓட்டு எனக்கு தேவை. நான் போட்டிருந்த ஒரு வீடியோவில் ஒரு சகோதரன் போட்டிருக்கான், நான் நல்லா இருந்தேன், குடிக்க அடிமையாயிட்டேன், ஒருவேளை டாஸ்மாக் இல்லைன்னா நான் குடிக்க மாட்டேன், அதுலேருந்து வெளியே வரதுக்கு முயற்சி பண்ணுவேன்றான். இதே மாதிரி ஏங்கிக்கிட்டு இருக்கிற சகோதரன் எத்தனை பேர் இருப்பான்? இப்போ நிறைய இடங்கள்லாம் பார்க்கும்போது சமூக வலைதளம் எடுத்துக்கங்க, தாவேக்கா திமுகன்னு போகிறத விட தாவேக்கா நாம் தமிழர் அப்படின்னு தான் போயிட்டு இருக்குது. உங்களுக்கும் தாவேக்கா தொண்டர்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் வந்து சமூக வலைதளம் கடுமையான வார்த்தை போரெல்லாம் போயிட்டு இருக்கு? என்ன காரணம்? அதாவது விஷயம் என்னென்னா, நாம் தமிழர் கட்சியை முதல்ல விமர்சிக்கிறது அவங்க தான். அதை விட முக்கியமாக நாம் தமிழர் கட்சியில் உள்ள யாரையுமே வில்லனா பார்க்குறதுனா இல்லை. நீ அந்த கட்சியை ஃபாலோ பண்ணுற, நீ உன் கொள்கையை வைக்கிற, நான் என்னுடைய கொள்கையை வைக்கிறேன், அது எது சரியானதோ பேசி கரெக்ட் பண்ணு, நான் உனக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுறேன். என்னுடைய சரியாக இருந்தால் நீ ஏற்றுக்கோ, உன்னுடைய சரியாக இருந்தால் நான் ஏற்றுக்கிறேன். இதை தெளிவாக இருக்காங்க நாம் தமிழில் கடைநிலையில் இருக்கக்கூடிய சகோதரன் கூட. நீ வெறுமனே வரமாட்டான். நீ வெறுமனே என் தலைவர் வந்தால் நல்லது செய்வார் சொல்லாத,
அதுக்குத்தான் நான் ஒரு வாதத்தை வைக்கிறேன். உன் தலைவர் வந்தால் நல்லது செய்வேன்னு சொல்கிறல, நான் ஒரு சிம்பிளாக சொல்கிறேன். ஒரு மனிதன் என்ன செய்கிறாங்கிறத வச்சு தான் அவனை நம்ம மதிப்பிடுவோம். அவன் நல்லவனா கெட்டவனாங்கிறத வெறும் நடிப்பை வச்சு நம்ம மதிப்பிட மாட்டோம். நான் இன்றைக்கி சினிமாவில் நடிக்கிறேன், சினிமாவில் நடிக்கிற வச்சு என்னை மதிப்பிட முடியுமா? முடியாது. நான் நேரில் பேசுறதை வச்சு தான் உன்னால் மதிப்பிட, இல்லை என்ன செய்கிறங்கிறத வச்சு தான் மதிப்பிட முடியும். தெளிவாக அவருடைய விஷயங்களில் நிறைய தவறுகள். முதல்ல ஒரு மனிதனாக யோசிங்க. என் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நான் கொஞ்சம் பேரை கூப்பிட்டுருக்கேன், என்னையை பார்க்க கொஞ்சம் பேர் வந்திருக்கான். வந்த இடத்துல அசம்பாவிதம் நடந்து ஒரு 4 பேர் செத்து போயிட்டான். என் வீட்டு ஃபங்க்ஷனில் என் மனசு என்ன பாடுபடும்? ஃபங்க்ஷனே நிறுத்திட்டு நிறுத்திட்டு அந்த இடத்துல உட்காந்து அதை முழுமையாக செய்ய வேண்டியது யார்? உங்கள் பொறுப்பு தான். என் பொறுப்பு. நான் நிற்கணும், நான் அந்த இடத்துல கண்ணீர் சிந்தணும், அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை நான் அந்த இடத்துல செய்யணும். பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு பக்கபலமாக நிற்கணும், செய்யணும். ஒரு தலைவன்கிறவன் இறங்கி மக்கள் கூட்டத்தில் மக்களோடு மக்களாக நிற்கணும், தோள் கொடுத்து நிற்கணும். எந்த கூட்டம் வந்தாலும் யார் என்னை அடித்து கொன்னாலும் பரவாயில்ல, நான் உங்கள் கூட்டத்தில் நிற்பேன்னு நிற்கணும். அவன் தலைவன். காவல்துறை சரியான பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்கல்ல. காவல்துறை எதுக்கு பர்மிஷன் கொடுக்கணும்? நாம் தமிழர் கட்சியில் காவல்துறைக்கு வேலையே கிடையாது. என்ன பர்மிஷன் கொடு? அவங்க வந்து பாதுகாப்பாக கொடுத்துட்டு இருக்கிறாங்க. 5 லட்சம் பேர் கூடின கூட்டத்தில் போலீஸாருடைய வேலை என்னன்னு போய் பாருங்க. போலீஸார்கிட்ட கேளுங்க. சேர் போட்டு உட்காந்தாங்க, சேர் போட்டு உட்காந்துருக்குறாங்க. இவங்களே பிள்ளைகள், நம்ம பிள்ளைகளே என்ன பண்ணுறாங்க, அவங்க ஒரு படையை உருவாக்கி ஒவ்வொன்றையும் கரெக்டாக பார்த்து நிற்கிறான், எல்லாரையும் வழி நடத்துகிறான். யாரையும் கம்பெடுத்து அடிக்கவும் இல்லை, யாரையும் என்ன பண்ணல விரட்டவும் இல்லை. சொல்கிறான், இவன் கேட்குறான், வழி நடத்துகிறான். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? போலீஸ் எதுக்கு நம்புற? நீ போலீஸை நம்பியா கட்சி ஆரம்பிச்ச? உன் தொண்டனை நம்பி தானே கட்சி ஆரம்பிச்ச? உன் தொண்டனுக்காக தானே கட்சி ஆரம்பிச்ச? உனக்கு தொண்டனா வந்தவன் தானே செத்து போயிட்டான். படத்தில் அழுகிறல்ல, நீ அழுகிற பார்த்து நானே அழுதுருக்கினேன். காதல் கொண்டேனா ஏதோ ஒரு படத்தில் நீ அழுத பார்த்து நானே அழுதுருக்கினேன். ஆனால் அன்னைக்கு அந்த மக்கள் செத்த இடத்துல நீ கண்ணீர் சிந்தலையே. சரி, சிந்தலை விடு, ஓடுன்னு இல்லை. ஓடும்போது உன்ட்ட வந்து கேட்குறான்ல, 31 பேர் செத்து போயிட்டானே, 41 ஆகிறதுக்கு முன்னாடியே 31 பேர் செத்து போயிட்டான்னு கேட்குறான்ல. ஒரு வார்த்தை வந்து நீ உள்ளே விட மாட்டாங்க, பெரிய அசம்பாதம். மனிதன் தானப்பா, உன்னுடைய உணர்வுகளை உனக்கு வெளிப்படுத்த தெரியாதா? அவர் சினிமா விட்டுட்டு வந்தேன்னு சொல்கிறார். அதே மாதிரி கடைசி படம் ஜனநாயகம் நடிச்சுட்டு அவர் வந்துட்டாரு. சரி. ஆனால் சீமான் அவர்கள் வந்து என்னதான் மக்களுக்காக போராடி அவர் அரசியல் காலத்தில் நின்னாலும் கூட மறுபடியும் அவர் சினிமாவுக்கே போய் நடிக்கிறாரு. இப்போ எல்லைக்கு படத்தில் நடிச்சிருக்காரு. இது சரியா இருக்கா? இது பார்க்குற தொண்டர்கள் வந்து எப்படி நினைப்பாங்க இதை? அதாவது டிவிக்கிறவன் அரசியலுக்கு வரலாம், மக்களுக்கு சேவை செய்ய வரலாம். இது என்னுடைய தாட்டு. டிவிக்கிறவன் வரலாம், ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவன் வரலாம், ஒரு எந்த வேலை செய்கிறவன் நடிக்கிறவன் வரலாம், தாராளம் வரலாம். மக்கள் சேவைக்கு யார் வேணாலும் வரலாம். ஆனால் அது அவர்களுடைய தொழில், அவனுடைய வாழ்வாதாரம். நான் சொல்கிறது, அவன் வாழ்வாதாரத்தை அவன் பார்க்கட்டு, அந்த வருமானம் அவனுக்கு அவன் வாழ்க்கையை ஓட்டத்துக்கு போதுமானது. இங்கே மக்கள் சேவைக்கு அவன் வந்திருக்கான், மக்கள் சேவைக்கு ஃபுல்லாக செய்கிறான். அதில் மக்களுக்கு ஒதுக்கப்படுற நிதியை மக்களுக்கே கொடுக்குறான். சரியாக போயிட்டுருக்குதா? ஒரு வேளை மக்களுக்கு இதில் அவங்களுக்கு சம்பளம்லாம் கொடுக்கப்படுது, மக்கள் சேவைக்குன்னு இப்போ முதலமைச்சரான சம்பளம்லாம் வருது, எல்லாம் ஓகே தான். ஆனால் நான் சொல்கிறது இதுதான், அவன் வேலையை அவன் பார்க்குறான். இன்னும் இவங்கெல்லாம் முதலமைச்சராக உட்காரல. யார்? சீமான் அண்ணன் முதலமைச்சராக உட்காரல. அதுக்கு பூரா ஒரு படம் நடிக்கக்கூடாது என்னையை பொறுத்தவரை. ஏன்னா அதுக்குன்னு ஒரு சம்பளம். நானே கேட்பேன், அண்ணே உனக்கு சம்பளம் வருது இல்லைண்ணே, நீ எதுக்குன்னு நடிக்க போகிற? போவாதனே, அப்படியே நடிக்கிறா இருந்தா நீ வந்து சம்பளமே வாங்காதனே, நல்ல விஷயங்கள் சொல்கிற விஷயங்களை, நல்ல கருத்துக்கள் சொல்கிறத மட்டும் நடினேன் அப்படின்னு நம்மளே சொல்லலாம். ஆனால் இப்போ அவங்க எதுவுமே இல்லை. அவங்களுக்கு ஒரு வேலை, அது அவங்களுடைய வேலை, ப்ரொஃபஷன், அதை அவங்க பண்ணுறாங்க. மக்களுக்கு சேவை செய்கிற இடத்துல இருக்கிறாங்க. நான் விட்டுட்டு வந்துட்டேன், என் ப்ரொஃபஷனில் நான் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னா, விட்டுட்டு வந்துட்டேன், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன். இன்றைக்கி இவர்கிட்ட வந்து 400 கோடி ரூபா சொத்து இருக்குது, அவருக்கு பிரச்சனையே கிடையாது. இன்றைக்கி எல்லாம் வந்து சீமானண்ணன் வந்து திரள் நீடுன்றான். அந்த மனுஷன் என்ன கஷ்டப்படுறான்னு எனக்கு தான் தெரியும், வாடகை வீட்டில் எப்படி இருக்காருன்னு எனக்கு தான் தெரியும். அப்படி அவர்கிட்ட ஒன்றும் கிடையாது. திரள் நிதி யார் கொடுக்குறேன்? நான் கொடுக்குறேன். என் அண்ணனுக்கு நான் கொடுக்குறேன். இது நான் முதல்ல சொல்லிட்டேன், என் குடும்பம், என் குடும்பத்துக்கு நான் கொடுக்குறேன். அதை வச்சு அவர் ஒன்றும் பெருசாக வாழல. ஒரு கார் வச்சுருக்காரு, தெரியுமா உங்களுக்கு? எங்கள் அண்ணனுடைய கார் எப்படி இருக்குன்னு தெரியுமா? 8ஆம் நம்பர் கார், ஏதோ ஒரு கார். என்கிட்ட இருக்க காரு கூட பரவாயில்ல, சூப்பர், புது பிராண்டு, நல்ல கார் வச்சுருக்கேன். எங்கள் அண்ணன்ட்ட இருக்கிற கார் எப்படி இருக்குது தெரியுமா? அந்த காரில் தான் ட்ராவல் பண்ணுறாரு. ஏசி கூட ஒழுங்காக ஒர்க் ஆகாது. அவர் பரப்புரை போகும்போது அவருக்கு பின்னாடி போய் பாருங்கள், கூட பையில் சாப்பாடு, கட்டப்பையில் துணி அள்ளி போட்டுட்டு போகிறார். அவர்கிட்ட காசு, நீங்கள் சொல்கிற திறன் நிதி காசில் நாங்கள்லாம் எல்லோரும் நிறைய கொடுக்குற எல்லா காசையும் வச்சுருந்தா லேண்ட் ரோவர்னு பெரிய பெரிய கார்கள் எடுத்து சுற்றி வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஏன் செய்யலை? இல்லை, அவர் வர்ற காசு, திறன் நிதி வர்ற எல்லாத்தையுமே கட்சியில் மக்களுக்காக தான், இந்த கட்சி வேலைகளுக்காக தான் அனுப்பிட்டு இருக்கிறாரு. நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, திரள் நிதி வாங்கி அதை வச்சு சீமான் சொகுசான வாழ்க்கை வாழ்ந்துட்டு, அதான் என்ன சொகுசு, அடிமட்டத்தில் இருக்கவங்களாம் கஷ்டப்படுறான். ஆனால் சீமான் எந்த கஷ்டமும் பல நல்லா தான்ப்பா இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்களா? என்ன கஷ்டம்? அவர் வந்து வேலை பார்க்கலையா? நான் ஷூட்டிங் போகிறேன் ப்ரோ, நான் வந்து சாதாரண ஒரு சின்ன ஆக்டர் தான், பெரிய ஆக்டர்லாம் கிடையாது. என்னுடைய ஒரு நாள் சம்பளம் எவ்வளோ தெரியுமா? 50,000 இருக்குமா? 15,000 ஆரம்பித்து அது அந்த சினிமாவை பொறுத்து 50,000 60,000.
எனக்கே அப்படின்னா அவர் எவ்வளோ பெரிய டேரக்டர், எத்தனை படங்கள் சக்ஸஸ் கொடுத்தவர், ஒரு சினிமாவுக்கு போனால் அவருக்கு எவ்வளோ கிடைக்கும்? குறைஞ்சபட்சம் ஒரு 10 லட்ச ரூபா தாராளம் கிடைக்கும். அதை வச்சு அவருக்கு தாராளமாக சொகுசாக வாழ்ந்துட்டு போகலாம். என்ன பண்ணுறாரு தெரியுமா? அந்த காசையும் அப்படியே தூக்கி கட்சி கொடுக்குறாரு. ஏன்னா வச்சுக்க மாட்டாரு. இல்லை, ஏன்னு கேளுங்க. ம். கட்சியில் சீட்டு கொடுத்துருக்காருல்ல, சீட்டு கொடுத்துருக்கு யாரு தெரியுமா? சாதாரண ஆடு மேய்க்கிற மக்கள், சாதாரண மக்களுக்கு சீட்டு கொடுத்துருக்காரு. அவங்க செலவு பண்ண தொகுதியில் வேலை செய்யறதுக்கு அவங்களுக்கு காசு போகணும். சும்மா ஒன்றும் இல்லை, இவ்வளோ பரப்புரைக்கு வண்டியில் அது இதுன்னு போகும்போது காசு. ஆனால் மக்களுக்கு காசு கொடுக்குற அளவுக்கு எங்கள்கிட்ட காசு இல்லை. நீ இவ்வளவு கொடுப்பீங்க. ஒன்னே ஒன்று கேட்குறேன், நீங்களும் எதையும் கொடுக்க மாட்டோம். இலவசம்னு எதையும் கொடுக்க மாட்டோம். உனக்கு கொடுக்க வேண்டியது அறிவு. நான் அதை கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். எனக்கு கொடுத்துருக்கிறாரு, எனக்கு கொஞ்சம் வந்திருக்குது. இன்னும் என்னை விட நிறைய வளர்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கிறா அதை தான் கொடுத்துட்ருக்கிறாரு. காசு பணம் கொடுக்க முடியாது. ஓகே. ஏன்னா நாங்கள் கொள்ளையடிக்க போகிறது இல்லைல்ல. எப்பா இவ்வளவு தெளிவாக நீ பேசுகிற, திரள் நிதி வாங்கி சொகுசாக வாழ்கிறாரு. அவருக்கு தேவையான அவருடைய பிள்ளைகள்கிட்ட அவருடைய சகோதரர்கிட்ட கேட்டு வாங்குறாரு. ஏதோ செய்கிறார் வச்சுக்கோ. இதெல்லாம் நீ தெளிவாக பேசுகிறல. எல்லா மக்களுடைய காசையும் சுரண்டி ரோடு போடுறதுலேருந்து என்னென்ன கவர்மெண்ட் பொது பணிகள் இருக்கோ எல்லாத்துலேயும் காசை கோடியாக ஒருத்தன் அடிக்கிறான்ல, அதை கோர்ட் வந்து தண்டனையும் கொடுக்குதில்ல. அதை பற்றிலாம் நீங்கள் ஏன் பேசவே மாட்டீங்க? இதை பேசுகிற திரள் நிதி வாங்கிட்டான் இதை ஏன் பேசவே மாட்டேன்? உங்கள் தலைவர் வந்து 400 கோடி ரூபா சொத்து காட்டியிருக்காருல்ல, 400 கோடி ரூபா வச்சுருக்காரு. ஒரு 100 கோடி ரூபாவை எடுத்து இன்றைக்கி என் தமிழ்நாட்டில் எத்தனையோ பேர் வீடு வசதி இல்லாமல் இருக்காமல, 100 கோடி ரூபாய் எத்தனை பேருக்கு வீடு கட்டி கொடுக்கலாம்? ஒரு ஆளுக்கு ஒரு 10 லட்சம் போடுங்க, கண்டிப்பாக சிம்பிளாக ஒரு வீடு. எத்தனை பேருக்கு வீடு கிடச்சிருக்கும்? அவர்கிட்ட இருக்க காசை வச்சு குறைஞ்சபட்சம் ஒரு மாவட்டத்தையே சரி பண்ணலாம். நான் சொல்கிறேன், 400 கோடிலாம் செலவு பண்ணாங்க தெய்வமே. ஒரு 100 கோடி 300 கோடி நீங்களே வச்சுடுங்க. 100 கோடி எடுத்து உன் மக்களுக்கு கொடுத்தன்னா எல்லாரும் ஓட்டை போட்டிருப்பானே. ஏன்னா நீ செஞ்சுட்ட. நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், நீ எப்படிப்பட்டவங்கிறது நீ செய்கிறத வச்சு தானே தெரியும். சரி, ட்ரெய்லர் காமிச்சிருக்காப்புல, நீ காமிச்சிட்ட. நீ அரிசியும் பருப்பையும் குடிச்சிட்டு சால்வோ போட்டோன்னா அது என்னது? அது அதனால என்ன கிடைக்கும்? இப்போ இந்த 2026 தேர்தலில் நாம் தமிழ் கட்சி எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துன்னு நினைக்கிறீங்க? அதாவது மக்கள் மத்தியில் என் தமிழ் தாய் வந்து, நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், என் தமிழ் தாய் வந்து விழிச்சு கொட்டா. இத்தனை நாள் அடிமையாக கிடந்தா. தமிழ் தாய்க்கு வந்து உணர்வுகளும் உயிரும் இருக்குது, அதை நான் நம்புகிறேன். ஆனால் இவ்வளவு நாள் கழித்து அவள் முழிக்கிறதுக்கு இவ்வளோ நாள் ஆகிருக்குது. முழிச்சிட்டா. இப்போ தன் பிள்ளைகளுக்கு வலிமையை கொடுக்குறா. அதனால் இந்த தடவை அவன் நடத்தக்கூடிய அற்புதத்தால் கண்டிப்பாக நம்ம வந்து வெற்றி அடைவோம்னு நான் சொல்லியிருந்தேன். அது உண்மை. ஏன்னா 5 லட்சம் பேர் கூடின இடம் இது வரைக்கும் அப்படி கூடலை. இது நாள் வரைக்கும் சோசியல் மீடியாக்களில் ஸ்வைப் பண்ணோம்னா சீமான் அண்ணன் வீடியோ 1-2 வரும், நாம் தமிழர் கட்சி 1-2 வரும், விவசாய வீடியோகள் 1-2 வரும். இன்றைக்கி எதை ஸ்வைப் பண்ணாலும் அந்த வீடியோவை தாண்டாமல் உங்களால் போக முடியாது. அதை விட ஒவ்வொரு இடத்துலையும் இவர் போனாலும் சரி, மற்ற தொண்டர்கள் சகோதரர்கள் போனாலும் சரி, அவங்களுக்கு வந்து நிற்கிற கூட்டம், அவங்களுக்கு பண்ணுற சப்போர்ட்டுக்கான கூட்டம், ஒருத்தனுக்கு ஏதாவது பிரச்சனைனா மொத்த பேர் வந்து நிற்கிற அந்த சப்போர்ட்டுக்காக ஒரு வீடியோவில் கூட கமெண்ட் போடுற கூட்டம் வரைக்கும் இன்றைக்கி அதிகரிச்சிருக்கு. ஆனால் அந்த செய்தித்தாள்கள்லாம் செய்திகள் வந்து மொத்தமாக சேர்ந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னு தெரியுமா? திமுக வரும், அதிமுக இவ்வளோ பிடிக்கும், தாவேக்க பிடிக்கும், ஆனால் நாம் தமிழர் ஒன்றுமே பிடிக்காது. எப்படி சொல்கிறான் பாருங்கள். இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தலில் நாம் தமிழருக்கு இவ்வளோ பெரிய சப்போர்ட் இல்லை. இன்ஸ்டாகிராம்லேயோ யூடியூப்லேயோ இவ்வளோ பேர் வரல, இவ்வளோ பேர் குரல் கொடுக்கல, இவ்வளோ மக்கள் பாசமாக வந்து பணத்தை அள்ளி கொடுக்கல. அண்ணா உண்டியில் வச்சுக்கணும், இவ்வளோ கொடுக்கல. அப்போவே 36 லட்சம் ஓட்டு. இன்னைக்கு இவ்வளோ பேர் உணர்வாக கிளந்து நிற்கிறான். விஜய்க்கு எப்படி கூடுற கூட்டம்லாம் ஓட்டா மாற சொல்கிறீங்க, அதே மாதிரி உங்களுக்கும் அது பொருந்தும்ல? எங்களுக்கு இருக்கக்கூடியது யாருமே நீங்கள் சொல்கிற மாதிரி ஓட்டு இல்லாத சின்ன பசங்க இல்லைல்ல, ஓட்டு இல்லாத சின்ன பசங்க இல்லைல்ல, எல்லாம் பெரிய மனுஷங்க தானே. நான் ஒன்று கேட்குறேன், உங்கள் 2 பேரையும் நிறுத்துங்க, யாரை வேணாலும் எடுத்துக்கோங்க, 2 பேரையும் நிறுத்து. இங்கே வந்து ஒரு ஆளை கொடுங்க, இங்கே வந்து ஒரு ஆளை கொடுங்க, இவன்கிட்ட கேளுங்க உங்கள் கொள்கை என்னங்க, இவன்கிட்ட கேளுங்க உங்கள் கொள்கை என்னன்னு கேளுங்க. எங்கள் தலைவர் வருவார், நல்லது செய்வார், எப்படி செய்வார் தெரியாது. இவன்கிட்ட கேளுங்க உங்கள் தலைவர் என்ன வரும். எங்கள் தலைவர்லாம் இல்லை, எங்கள் தலைவர் பிரபாகரன். நாங்கள் எடுத்துருக்க கொள்கை சீமானண்ணன் சொல்லி தந்த கொள்கை. விவசாயத்தை மேம்படுத்துவோம், விவசாயம் தான் எங்களுக்கு தலையாய ஒன்று. இங்கே இன்றைக்கி திருநெல்வேலி பக்கம் வாங்க, எக்கச்சக்கமான நிலம் சும்மா தரிசாக கிடக்கு. அதில் நீர் வரத்தை மட்டும் உருவாக்குனா அந்த நிலத்தில் என்ன விளைவிக்க முடியுமோ அதை விளைவிச்சா அந்த இடத்துல ஒரு ஒரு வாழ்வாதாரம் உருவாகுதா இல்லையா? உருவாகுது. நீ தொழிற்சாலையை கொண்டு வந்தால் என் மண் செத்து தான் போகும், ஆனால் நான் வளப்படுத்தினா என் மண் வாழும். இதை செய்கிறேன்னு தான் ஒரு மனுஷன் சொல்கிறாரு. ஆனால் கன்னியாகுமரியில் நிறைய கனிமூல கொள்ளைகள் வந்து வேட்டையாடப்படுது. அதே மாதிரி தென்காசியாக இருக்கட்டும், திருவண்ணாமலையாக இருக்கட்டும், கிருஷ்ணகிரி, நீலகிரி, இது போன்ற எல்லா மாவட்டங்களையும் கனிமூல கொள்ளை நடந்துகிட்டு தான் இருக்குது. கண்டிப்பாக இதெல்லாம் நாம் தமிழ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் அதெல்லாம் நடக்காதுன்னு சொல்ல முடியுமா? 100% நடக்காது. அப்படி நடந்தால் ராஜாபுரம் என்னையே கேளுங்க,
கன்னியாகுமரியில் நாம் தமிழர் கட்சி வந்து ஆட்சி அமைஞ்சிட்டு மலையை வெட்டுறான். என்கிட்ட கேளுங்க, ஏய் நீ அன்னைக்கு பெரிய இதில் சொன்னேன், இன்றைக்கி வந்து மலையை வெட்டுறான், நீ வாய முட்டை. நான் கேட்குறேன், உயிரை கொடுத்தாச்சும் நான் அதை நிறுத்துவேன். பல காலமாக வந்து நாம் தமிழர் கட்சி போராடிச்சு. கடைசியாக பத்மநாபபுரம் தொகுதி வேட்பாளர் சீலன் அண்ணன், அவர் கண் எதிர ஒரு குழந்தை இறந்து போச்சு. அவர் கண் எதிர அன்னைக்கு நான் சாயங்காலம் நைட்டு வந்து அவர் போராடிட்டு இருக்கும்போது நான் ஃபோன் பண்ணி கேட்க, என்ன ஆச்சுன்னு, நான் உடனே வரேன். இல்லை இங்கே பேச்சுவார்த்தை நடந்துட்டுருக்கு, நீங்கள் இப்போ வரேன். நான் என் கண்ணு முன்னாடி இறந்துச்சு கண்ணா அப்படின்றார். அந்த லாரிக்காரன் ஏற்றி கொண்டதுனால இது மாதிரி நிறைய நடந்திருக்கு. எல்லா இடத்துலையும் நாம் தமிழர் கட்சி மட்டுமே போராடி இருக்கு. அந்த இறப்புகளுக்கு எந்த ஒரு மரியாதையுமே கொடுக்கப்படலை. இன்னைக்கு ஒரு ரசிகரை பார்க்க போனதுக்கு 50 லட்சம் கிடச்சிருச்சு. 20 லட்சம் இவர், 10 லட்சம் அவங்க, 5 லட்சம் இவங்கன்னு எல்லாரும் கொடுத்தாங்க. அதுக்கு அந்த தாய்மார்கள் அழகாக சொன்னாங்க, என் பிள்ளை செத்தாலும் பரவாயில்ல, விஜய் ஜெயிக்கணும். விஜய் அப்படி என்ன செஞ்சார்? காசு கிடச்சிதுங்கிறதுக்காக இப்படி சொல்லிட்டியே தாய, என் பிள்ளை செத்து பரவாயில்லன்ட்டியே. அப்போ அவ்வளோதான் அவன் பாசமா? ஆனால் இங்கே என் பிள்ளைய நீங்கள் ஏற்றிட்டு போன அந்த கனிமவள கொள்ளை லாரி ஸ்பீடாக போகிறான். ஏன் தெரியுமா ஸ்பீடாக போகிறான்? சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் மறுபடியும் வந்தான்னு வச்சுக்கோங்க. கேரளா தானே 1.5 மணி நேரம், அதை 1 மணி நேரத்தில் போயிட்டு மறுபடியும் அடுத்த ட்ரிப் வந்தானே இவனுக்கு நல்ல காசு. அதுக்காக அந்த ஸ்பீடு. இதை கண்டிக்கணும். யார் கண்டிக்கணும்? அரசு கண்டிக்கணும். நான் என்ன சொல்கிறேன், ஸ்பீடெல்லாம் கண்டிக்காத, மலையை விட்டுறதே கண்டி. இன்றைக்கி சென்னை வந்திருக்கேன். சென்னையில் உள்ள தட்பவெப்ப நிலையை கன்னியாகுமரியோட சூப்பராக இருக்குது. ஒரு நேரத்தில் கன்னியாகுமரி சொர்க்கம். திருநெல்வேலியை தாண்டி காவல் கிணறு எட்டும் போது ஒரு சில்லுன்னு, தோவாளைக்கெலாம் போகும்போது சில்லுன்னு ஒரு காற்று, அப்பாட நம்ம ஊருக்கு வந்துட்டோம். கன்னியாகுமரி சொர்க்கம் ஒரு டைமில். எனக்கு எப்போ அந்த மாதிரி இல்லை, எப்போவுமே சீதோஷண நிலை அருமையாக இருக்கும். இன்றைக்கி நீங்கள் கன்னியாகுமரி வாங்க, வெளியில் இறங்க முடியல, அந்த கண் எரியுது, வீட்டுக்குள்ளே இருக்க முடியல, அவியுது. கன்னியாகுமரி மக்கள் இதை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சொல்லுங்கள், கன்னியாகுமரி மக்கள் பார்த்துட்டு தானே இருக்கிறீங்க, சொல்லுங்கள். எரியுது, எரிச்சல் தாங்க முடியல. இவன் என்ன சொல்லுவான்? அது சீதோஷணம் மாறிக்கிட்டு இருக்கு. கிடையாது. இருந்த எல்லா சின்ன சின்ன மலை குன்றுகள் அனைத்தையும் அடித்து வெளுத்துட்டானுங்க. அதை பார்க்கும்போது இவர் சொல்கிறார்ல, என் அம்மாவுடைய முலை மார்பை அறுக்கிற மாதிரி என் பூமி தாய் முலை மாற அறுத்துட்டியடா. நீங்கள் அறுத்ததுனால என்ன ஆச்சு? கன்னியாகுமரியுடைய சீதோஷணம் மொத்தமாக மாறியாச்சு. இதை நாம் கண்டுக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா படித்தவனும் பீத்திக்குவோம். கன்னியாகுமரி மாவட்டம் நாங்கள் பெரிய படித்தவனும் பீத்துக்குவோம். ஆனால் அவனுக்கு இந்த அறிவியல் கூட தெரியல. நம்ம மறுபடியும் மீட்டெடுக்க முடியாத ஒரு வளத்தை அழிச்சிட்டு இருக்கோம். அதை அழிச்சா நம்ம சுற்றுச்சூழலே மாறுங்கிறது இவனுக்கு தெரியலை. அப்போ நீ என்னத்தை படித்து கிழிச்ச? மது இல்லாத தமிழகம், 100க்கு 100% மது இருக்கக்கூடாது. என் பொம்பளை பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு வேணும். எவனாவது அந்த பிள்ளையை தொட்டாம்னா அவன் அதுக்கப்புறம் இருக்கவே கூடாது. என் பிள்ளைகள் எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு வேணும். இன்றைக்கி ஒழுக்கம் இல்லாமல் இருக்கிற என் பிள்ளைகள் ஒழுக்கமாக இருக்கணும். அவனுக்கு நல்ல கல்வி கிடைக்கணும், நல்ல மருத்துவம் கிடைக்கணும். இலவசத்தை ஏன் நோக்கி பிச்சை எடுத்து தன் மானத்தை இழந்து என் பிள்ளைகள் இருக்கக்கூடாது. நீங்கள் யாரும் இருக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இதை எல்லாத்தையும் நான் செஞ்சு தர்றேன். உனக்கு உன்னைய தன்மானம் உள்ள தமிழனாக வாழ வைக்கிறேன். உன்னைய ஓன் நிலத்திலேயே அடித்து விரட்டுற நிலைமையில் நீ இருக்கிற. அன்னைக்கு ஈழத்தில் நடந்துச்சு, கூடிய சீக்கிரம் ஓன் நிலத்துலையும் நடந்துடும். நம்ம எல்லாரும் குடும்பமாக சேருவோம். உனக்கு ஒரு பிரச்சனைனா நான் வந்து நிற்கிறேன், ஒரு சகோதரனா உன் கூடையே நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிற ஒரே தலைவன் சீமான் மட்டுமே. அவர் கட்டமைத்த அவருடைய பிள்ளைகள் இன்றைக்கி எவ்வளோ ஒழுக்கமாக இருக்கிறாங்க, எவ்வளோ கட்டுக்கோப்பாக கரெக்டாக அவருடைய சொல் பேச்சு படி நடக்கிறாங்கங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி உலகமே நாம் தமிழர் கட்சி சகோதரர்களுடைய ஒழுக்கத்தை பேசிக்கிட்டு இருக்குது. இப்படி ஒழுக்கமாக இருக்கிற ஒரு படையை கட்டமைச்ச தலைவனால் அவன் சொன்னதை எல்லாத்தையும் செஞ்சு தர முடியும். நம்ம தமிழ்நாடு நல்லபடியாக வருங்காலம் நல்ல தமிழ்நாடாக தமிழ் தேசம் மலரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு அண்ணன் சீமான் அவர்களை ஓட்டளித்து தேர்ந்தெடுங்கள். இந்த வருஷத்தை விட்டால் அதுக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு தலைவன் நம்ம இழந்துருவோம். ரொம்ப வருஷம் மறுபடியும் 5 வருஷம் காத்திருக்கோம். இன்றைக்கி ஸ்பிரிட்டோடு இருக்கிறான். நீங்கள் கேட்டது எல்லாத்தையும் செஞ்சு தருவார். தன்மான தமிழனா நீ வாழணும்னு நினச்சா நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அவர்களுக்கு விவசாயி சின்னத்தில் ஓட்டளியுங்க. நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து.